ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்திய அரசியல் அமைப்பு என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலிருந்து நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசியல் அமைப்பு அல்லது அரசாங்க சட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1935. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியவை 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற சட்டத்திலிருந்தும் நமக்கு எது எதில் தேவைன்றதை 1935 நம்ம எடுத்துக்கொண்டோம். அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாட்டிலேருந்து நம்ம இது பெறப்பட்டது. நாடாளுமன்ற அரசு எப்படி இருக்க வேண்டும், ஒற்றை குடியுரிமை, நம்ம இந்தியாவுக்கு ஒற்றை குடியுரிமை நம்ம எந்தெந்த குடியுரிமை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத எடுத்திருக்கோம். சட்டத்தின் ஆட்சி, சட்டம் நம்ம அந்த சட்டத்தைப்படி எப்படி ஆட்சி செய்யலாம் நம்மளுடைய நாட்டை, நாடாளுமன்ற செயல்முறைகள் எப்படி இருக்கணுன்றது எல்லாமே பிரிட்டன் நாட்டிலிருந்து நம்ம எடுத்து பெறப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசமைப்பு சட்டத்திலேருந்து நம்ம பெறப்பட்டது. இப்போ அடிப்படை உரிமைகள் நம்ம எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து. நீதி எப்படி சீராக இருக்கணும், அப்படி சீராக இருக்கிறத பற்றி, அப்புறம் குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் நம்ம எப்படி அதை சரி செய்கிறது, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறது, குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை எல்லாமே அமெரிக்க அரசமைப்பிலிருந்து நாம் பெறப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கிருந்து பெறப்பட்டது. இது ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிற கொஷின். எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அயர்லாந்திலிருந்து நாம் பெறப்பட்டது. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, அதிகார வரம்பு எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா கனடா நாட்டிலேருந்து பெறப்பட்டது. ஒரு மத்திய அரசு எப்படி ஒரு வலுவாக எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும், கூட்டாட்சி நம்ம மத்திய மாநில அரசு எப்படி கூட்டாட்சியாக இருக்கணுங்கிறத பற்றியும், ஆளுநர் நியமனம், ஆளுநரை நம்ம எப்படி நியமனம் செய்கிறத பற்றியும் எங்கேருந்து நம்ம பெறப்பட்டோம்னு பார்த்திங்கன்னா கனடா நாட்டில் இருந்து பெறப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் இருந்து நாம் பெறப்பட்ட சட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா வணிகம், வர்த்தகம், சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். இப்போ வணிகம் நம்ம நாட்டில் எப்படி இருக்கணும், வர்த்தகம் எப்படி இருக்கணும், சுதந்திரம் எப்படி இருக்கணும், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுடைய கூட்டம் எப்படி நடத்தணும், இது எல்லாமே நம்ம எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து நம்ம பெறப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.